நேற்று பேசும்போது சொன்னீங்க 2000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒருத்தர் வந்து முதலீடு போட்டு 3 மாச சம்பளத்தை நான் எடுத்துட்டேன்னா ரொம்ப நன்றி நான் உங்களுக்கு சொன்னீங்க. நீங்க கூட பாத்தீங்க, நான் உங்களுக்கு அந்த இதை காமிச்சேன். இதுல பெரிய டவுட் எனக்கும் வரும், நம்ம உறவுகளுக்கு வரும். இது வந்து எந்த ராசிக்காரனும் பண்ணலாமா இல்ல எல்லா நேரத்திலும் பண்ணலாமா? இப்ப எனக்கு சனி அசம சனி ஓடிட்டு இருக்கு, இப்ப நான் பண்ணலாமா? இல்ல 7.5 சனி ஓடிட்டு இருக்கு, நான் பண்ணலாமா? 7.5 சனியை பார்த்து நீங்க பயப்பட வேண்டியது இல்லை. எந்த ஜோதிடர் சொன்னாங்க ஆல்ட்ரேஷன் மெயினா உங்களுக்கு 7.5 நடக்குதா, அற்புதமா அதுல இருந்து ரிலீஸ் ஆகுறதுக்கு என்ன வழி அப்படின்னா, இந்த சனியில தான் எனக்கு முழுமையா எனக்கு எல்லாமே கிடைச்சிச்சு. இப்ப 7.5 சனி நடக்கக்கூடிய காலங்கள்ல எனக்கு தெரிஞ்சு பல பேர் கோடீஸ்வரர் ஆயிட்டாங்க. 7.5 பத்தி எல்லாம் கவலைப்படாம, 12 இருக்கக்கூடிய சனி நகர்ந்து 1, 2 2வது வீட்டுக்கு போகும்போது நீங்க போட்ட காசை, ரிஷபம்னா 11வது வீடு வந்து என்னது, குருவுடைய வீடு. சுக்கிரன் ஸ்லாஷ் செவ்வாய் ஸ்லாஷ் குரு அப்படின்னு 3 சப்ளாட் இருக்கு. அந்த நேரத்துல வந்து ட்ரேடிங்ல ஈடுபடுறதோ பண விஷயங்கள்ல ஈடுபடுறதோ நிச்சயமா ப்ராஃபிட்டபிளா இருக்கும். ஷேர் மார்க்கெட்டுங்கிறது 8வது வீட்டுல இருந்து வரக்கூடிய பணம் சார். ஷேர் மார்க்கெட் பொதுவா இல்லை, அதை வந்து தர்மத்துக்கு செலவு பண்ண வேண்டியது அவசியம். கடக லக்னத்துல வந்து இன்னைக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. கோச்சாரத்தில் இன்று கடக லக்னம் நடந்து கொண்டிருக்கு, ஷேர் மார்க்கெட்டும் நடந்துட்டு இருக்கு. அப்படின்னா நீங்க கேட்டை நட்சத்திரத்துல ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பரா இருக்கும். ட்ரேடிங்லயே அற்புதமான இடம் ஸ்பாட் எதுனா கும்ப லக்னம். நல்ல காசு பணம் 12 இருக்கு, நீங்க உங்களுக்கு ஒரு லாபம் வந்த உடனே கொஞ்சம் காசு செலவு பண்ணிடணும் நீங்க ட்ரேடிங் பண்ணும்போது. அடுத்தது ரிஷபம்னா 11வது வீடு வந்து என்னது, குருவுடைய வீடு. அது ரிஷபத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா குரு வந்து ஜென்மத்திலே இருக்காரு. அப்ப ரிஷபத்துக்கு ஜென்மத்துல இருக்காரு. இப்ப லக்னமானது 11ஆம் அதிபதியினுடைய சப்ளாட், அதாவது இங்க பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் ஸ்லாஷ் சூரியன் ஸ்லாஷ் குரு இருக்கு. அதே மாதிரி சுக்கிரன் ஸ்லாஷ் சந்திரன் ஸ்லாஷ் குரு அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அப்புறம் சுக்கிரன் ஸ்லாஷ் செவ்வாய் ஸ்லாஷ் குரு அப்படின்னு 3 சப்ளாட் இருக்கு. அந்த நேரம் எப்ப வருது அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, அந்த நேரத்துல வந்து ட்ரேடிங்ல ஈடுபடுறதோ பண விஷயங்கள்ல ஈடுபடுறதோ நிச்சயமா ப்ராஃபிட்டபிளா இருக்கும். நிச்சயமா உங்களுக்கு சாதகமா இருக்கும். அது நல்ல விதமா அதாவது சுமூகமா இருக்கும். நிச்சயமா அது ஒரு சார்ட்டா போட்டு அந்த சார்ட்டையுமே கொடுத்துட்டீங்க. அந்த சார்ட்டையும் கொடுத்து அப்டேட் பண்ணி பாத்துக்கலாம் கொடுத்துருக்கீங்க. அதை நம்ம உறவுகளுக்கும் ஆமா நான் டெஃபினட்டா நான் வந்து உங்களுக்கு அந்த சார்ட்டும் தரேன். உங்களை அதை எப்படி நீங்க ப்ரொஜெக்ட் பண்ண முடியுமோ பண்ணுங்க. அடுத்தது மிதுன லக்னம். இப்ப மிதுன லக்னத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து 3 செவ்வாயுடைய நட்சத்திரமே இருக்கு. அடுத்து செவ்வாய சப்ளாடா இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறோம். அடுத்த செவ்வாய் சப்ளாட்ல எக்ஸிட் ஆயிடலாம். அல்லது அடுத்த ப்ராஃபிட்டபிள் லக்னம் 11ஆம் அதிபதியோட தொடர்பு இருக்கக்கூடிய சப்ளாட் ஏதாவது இருக்கு, அதுக்குள்ளேயே பணம் வந்துடும். நீங்க எதிர்பார்த்த ஒரு சின்ன பணமோ பச்சை கலர்ல இருக்கும், உங்களுக்கு ஒரு போதுமான ஒரு பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திட்டு எக்ஸிட் ஆகலாம். இது இன்னும் டீப்பா நிறைய இருக்கு. சோ அதை நான் அவுட்லைனா சொல்றேன், மேலோட்டம் பேசுவோம். போக போக நம்ம உறவுகள் கேட்கிறப்ப நம்ம எலாபரேட் பண்ணிக்கலாம். இப்ப வந்து கடக லக்னத்துல வந்து இன்னைக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. கோச்சாரத்தில் இன்று கடக லக்னம் நடந்து கொண்டிருக்கு, ஷேர் மார்க்கெட்டும் நடந்துட்டு இருக்கு. அப்படின்னா 3 இடம் அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரன் ஸ்லாஷ் சனி ஸ்லாஷ் சுக்ரன் தான் 11ஆம் வீட்டு அதிபதி. இப்ப அந்த சுக்ரனுடைய சப்ளாட்ல நீங்க என்ட்ரி எடுக்கிறீங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஆயில்யம் புதனோட நட்சத்திரம் இருக்கு. அப்ப சந்திரன் ஸ்லாஷ் புதன் ஸ்லாஷ் சுக்ரன்ல நீங்க வந்து ட்ரேடிங்ல என்ட்ரி எடுக்க போறீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கு வந்து தனலாபாதிபதியே புதன் தான். சும்மாவே வந்து புதன் யாரு அப்படின்னா ஒரு வியாபாரி. ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரு முக்கியமான காரகத்துல ஒருத்தர் வந்து வியாபாரி யாருன்னா புதன். அதுலயும் புரோக்கருங்கிறது வியாபாரி வந்து புதன் தான். சோ அப்ப புதன் வந்து சிம்ம லக்னத்துக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகக்கூடியது. அப்ப சூரியன் ஸ்லாஷ் சுக்கிரன் ஸ்லாஷ் புதன் மார்க்கெட் இருந்துச்சுன்னா லக்னமானது அன்னைக்கு பாத்தீங்கன்னா இருக்கு, சிம்மத்துல இருக்கு, சூரியன் ஸ்லாஷ் சுக்கிரன் ஸ்லாஷ் புதன்ல உங்களுக்கு வந்து அது ப்ராஃபிட்டபிளா வரும். அந்த டயத்துல என்ட்ரி எடுக்கணும். அடுத்தது கன்னியா லக்னத்துக்கு லக்னமானது மார்க்கெட் வந்து கன்னி லக்னத்துல இருக்கா, சந்திரனை சப்ளாடா வச்சு எடுங்க. உங்களுக்கு பச்சை கலர் கிடைக்காம நிச்சயமா பச்சை கலர் வந்துடும். உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும், நல்ல ப்ராஃபிட் வந்துடும். நீங்க எதிர்பாராத ப்ராஃபிட் கூட வரும். சில சமயம் நல்ல ஒரு இந்த சந்திரன் வந்து கோணத்துல இருக்கு, கிரகங்களுடைய லக்னத்தோடு நல்ல தொடர்பே இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. லக்னாதிபதியோட தொடர்பே இருக்குன்னா நீங்க நினைச்ச ப்ராஃபிட்டை விட தாண்டியே நல்ல தடக்கு நடக்கும். சில பேர் சொல்லுவாங்கல்ல, என்ட்ரி எடுத்து முடிக்கிறதுக்குள்ள அது பணம் கிடைச்சிச்சு சார் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த மாதிரிதான் நிறைய என்னுடைய ஜோதிடம் கற்றவர்கள் வந்து
நிறைய பேர் நீங்க நம்ம 2 பேரும் பேசுனது ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஷேர்னால என்னன்னு தெரியாது. ஆமா, ஏதோ ஒன்ன பேசி அவர் போய் ஒரு பணத்தை முதலீடு பண்றாரு, 1 லட்சமோ சம்திங் வச்சு சொன்னீங்க, முதலீடு பண்றாரு. இன்னைக்கு வந்து அது எதிர்பார்க்காத லெவல்ல வந்து நிக்குது. ஒரு சிலருக்கு வந்ததுக்கு அப்புறம் வேலையை விட்டுட்டு கம்முன்னு பிளாட் வாங்கி போட்டு அழகா வீட்டுல உட்காந்து சொல்லியிருக்கீங்க. நேற்று பேசும்போது சொன்னீங்க 2000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒருத்தர் வந்து முதலீடு போட்டு 3 மாச சம்பளத்தை நான் எடுத்துட்டேன்னா ரொம்ப நன்றி சொன்னீங்க. நீங்க கூட பாத்தீங்க, நான் உங்களுக்கு அந்த இதை காமிச்ச மெசேஜஸ் எல்லாம். அது என்ன ஹாப்பியஸ்ட் திங், அது வந்து when you hear வந்து உங்களோட இது ஒர்க் அவுட் ஆகி 2 பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிறது தானே நமக்கு வேணும் உண்மையில. இப்ப அந்த இது பாத்தீங்கன்னா, இப்ப அடுத்து கன்னி லக்னம்னா சந்திரன், விருச்சிக லக்னம்னு சொன்னா சூரியன், துலாம், அடுத்து துலாம்னா சூரியன் 11ஆம் வீட்டு அதிபதி. நம்ம என்ன பண்ணோம்னா சித்திரையில வரக்கூடிய சூரியன், அதாவது சுக்கிரன் / செவ்வாய் / சூரியன், அடுத்து சுக்கிரன் / ராகு / சூரியன், அடுத்தது பாத்தீங்கன்னா சுக்கிரன் / குரு / சூரியன். இப்ப இந்த இதுல வந்து நீங்க என்ட்ரி போறீங்க. இப்ப கோச்சாரத்துல பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து ட்ரேடிங் இது நடக்குது, மார்க்கெட் நடக்குது, தனுசு லக்னம், மகர லக்னத்துலாம் நடக்குது. ஓகே ஃபைன். இப்ப துலா இதுல விருச்சிக லக்னம் அப்படின்னா 11ஆம் அதிபதி புதன். 11ஆம் அதிபதி புதன் லக்னத்திலேயே இப்போ இருக்காரு. அப்ப நீங்க கேட்டை நட்சத்திரத்துல ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பரா இருக்கும். ஏமோ ஆர்டர் போட்டு வைக்கலாம், அது ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப லக்னமானது செவ்வாய் / புதன் / புதன் அதுல போடலாம். அப்ப உங்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வரும். புதன் வக்ரகதியா இருக்கு, அதை பாத்துக்கணும். புதன் வந்து வக்ரகதியா இருக்கக்கூடாது, அதாவது 11ஆம் அதிபதி வக்ரமாக இருக்கக்கூடாது, 6ஆம் அதிபதியோட சேரக்கூடாது. சரி, அடுத்து தனுர் லக்னம். தனுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அங்கேயே வந்து 11ஆம் அதிபதி நட்சத்திரமே இருக்கு, பூராடம் இருக்கு. சுக்கிரன் வந்து 11ஆம் அதிபதி. அப்ப லக்னமானது இதுல போகும்போது குரு / கேது / சுக்கிரன், குரு / சுக்கிரன் / சுக்கிரன், இந்த இடங்கள்ல நீங்க என்ட்ரி போனீங்கன்னா நிச்சயமா ஒரு ப்ராஃபிட்டை பார்க்கலாம். அதுல சுக்கிரன்லாம் நல்லா ப்ராஃபிட்டை எதிர்பார்க்கலாம். அதாவது நீங்க ஒரு 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த நேரத்துல குறைஞ்சபட்சம் ஒரு 4000 ரூபாய் 8000 ரூபாய் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுக்கு மினிமம். நான் சொல்றது இன்க்ரீஸ் யுவர் லாட் சைஸ்னா கதையே வேற, அதுதான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. நிறைய வந்து ஒவ்வொரு நாளும் நல்ல விதமா சொல்லுவாங்க. அடுத்தது மகரம். மகரத்துக்கு 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியான செவ்வாய் அந்த சனி, இந்த காம்பினேஷன் அங்க இருக்கு. அப்ப சனி / செவ்வாய் இதுல வந்து நீங்க ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க, பணம் காசுல பரிவர்த்தனை செய்றீங்க, பணம் வாங்குறீங்க கொடுக்குறீங்க, எந்த காரியம் செஞ்சாலும் அது லாபகரமா முடியும். உங்களுக்கு மகரத்துல லக்னமானது மகரத்துல இருக்கும்போது சனி / செவ்வாய் இந்த இடத்துல வீடுகள் வாங்குறது, பத்திரங்களை பதிகிறது, வீட்டு பத்திரம் பதிகிறது, இடம் வாங்குறது, இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க ஈடுபட்டீங்கன்னா வெற்றி நிச்சயமா உறுதி. இந்த செவ்வாயோடதுல வந்து நல்ல வாகனம் வாங்கலாம் பொதுவா. அதே மாதிரி ஒரு வயல்கள் வந்து பூச்சி மருந்து தெளிக்கிறதுல ஆரம்பிச்சு அதெல்லாம் செய்யலாம். ராகு ஓடுதலையும் செவ்வாய் ஓடுதலையும் மருந்து தெளிக்கிறது வந்து செய்யலாம். அந்த காலத்துல ராகு காலம்னு ஒண்ணு வச்சிருந்தாங்கல்ல, அது வந்து எதுக்குன்னா இந்த பயிரை காமந்து பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துக்குமே அந்த ராகு காலம் தான். பூச்சி மருந்து அடிக்கிறது, குடோன்ல சேர்க்கறது. ராகுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு, ஒரு கேரக்டர் இருக்கு. ராகுக்கும் பூரத்துக்கும். பூரம் வந்து வெள்ளை முயல், பெரிச்சாலி அல்லது வெள்ளை முயல்னு சொல்லுவாங்க. ஆனா பூரத்துக்கு வந்து வெள்ளை முயல் தான் மேக்சிமம். ஏன்னா நிறைய பூரம் வந்து வெள்ளையா அந்த சுக்கிரனுடைய ஆதிக்கத்துல இருக்கிறது. அது பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் கொண்டு போய் தன் வலையில சேமிக்கக்கூடிய தன்மை உடைய. ராகும் தன் வலையில வந்து மூங்கில் இலை எல்லாத்தையும் சேர்த்து தன்னோட இடத்துல வைக்கக்கூடியது. கேது பலம் பெற்றதால பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து ஒரு பொருள் கீழே இருக்காது. ராகு பலம் பெற்ற ஆளை பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே 4 குடன் வச்சிருப்பாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கும் அங்க. ஆமா ஆமா, ஒரே பொருளே ஒரு 10 பொருள் வாங்கி வச்சிருப்பாங்க. அந்த குடமா சேர்க்கறது வந்து ராகுடைய ஒரு கேரக்டர்ல ஒண்ணு. நிறைய விஷயங்களை வந்து சேர்த்து வைக்கிறது. கேது வந்து கிளீனா இருக்கணும் அவங்களுக்கு, எல்லா இடத்தையும் வந்து கிளீன் பண்ணி வைக்கிறது. சுத்தம் இல்லைன்னா அவங்களுக்கு பிடிக்காது. அப்படி ஸோ இப்ப கும்பம். அடுத்து கும்பம் ஒன்னாவது வந்து ட்ரேடிங்லயே அற்புதமான இடம் ஸ்பாட் எதுனா கும்ப லக்னம். கும்ப லக்னத்துல சனி / குரு இருக்கு. நல்ல காசு பணம் 12 இருக்கு. நீங்க உங்களுக்கு ஒரு லாபம் வந்த உடனே கொஞ்சம் காசு செலவு பண்ணிடணும். அல்லது நீங்க ட்ரேடிங் பண்ணும்போது எனக்கு இந்த செலவுக்கு ட்ரேடிங்ல காசு வரணும்னு நினைச்சீங்கன்னா அந்த செலவுக்கு உங்களுக்கு காசு. அதே மாதிரி அந்த நேரங்கள்ல வந்து நம்ம என்ன செய்யணும்னா 11ஆம் அதிபதி எந்த கிரகமோ அதுக்கு தகுந்த பிளானட்டை வந்து நம்ம மனசுக்குள்ள நினைக்கணும்.
நினைச்சுக்கிட்டு நம்ம அதை வந்து என்னன்னா அந்த மேனிஃபெஸ்டேஷன்ல வகையை சேர்ந்தது. நம்ம என்ன செய்யணும், அதான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ஒரு காரியத்தை செய்யறதுக்கு பல விஷயத்தையும் நம்ம சேர்த்து வச்சுக்கிறோம். இந்த நல்ல நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கிறோம், சாமியை கும்பிட்டுக்கிறோம், பணத்துக்கு உண்டான விஷயத்தையும் ஏற்படுத்திக்கிறோம், நம்பர் ரீதியாகவும் அதை சரி பண்ணிக்கிறோம். எல்லாமே சேர்த்து நமக்கான முன்னேற்ற பாதையில எதுவுமே காசு செலவு கிடையாது. இதை வந்து அதை போய் காசு செலவு பண்ணியும் இல்லை வந்து யாரும் தடுக்க போறது இல்லை. இப்ப நம்ம அகிலாண்டேஸ்வரியை நினைக்கிறோம், 500 ரூபாய் டிக்கெட் கேட்க போறோம், நம்ம இல்ல நிக்கிறது தான். ஸோ 11ஆம் இடம் ட்ரேடிங் பண்ணும்போது 11 தான் லாபம். 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம். ட்ரேடிங்ல நீங்க இறங்குறீங்க அப்படின்னா வந்து நீங்க இந்த 11ஆம் இடம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு 11th லார்டு யாரு, 11ஆம் அதிபதி யாரு, நமக்கு இந்த சப்லாட் நடக்குதா, அந்த நேரத்துல நம்ம என்ட்ரி எடுக்கலாமா அப்படிங்கறது 11th லார்டை வந்து சப்லாடா வச்சுக்கணும். ஆமா, கும்பத்துக்கு குரு தானே தனலாபாதிபதி. எப்படி சிம்மத்துக்கு வந்து புதன் வந்து தனலாபாதிபதி யாரோ அதே மாதிரி குரு. இங்க என்ன, அந்த சனி வந்து லக்னாதிபதி விரயத்துக்கு சம்பந்தமாயிடுறாரு. அதனால என்னன்னா நீங்க பணம் சம்பாதிச்சோம்னா கொஞ்சம் விரயங்களை உண்டாகிறதுக்கான வாய்ப்பு பொதுவா உண்டாகும். குரு காசு கொடுத்தாலும் சனி என்ன செய்வார் அப்படின்னா கொஞ்சத்தை வந்து நீ அந்த டயத்துல தான தர்மம் செய்யறது. இன்னும் இது ஷேர் மார்க்கெட்டுங்கிறது 8வது வீட்டுல இருந்து வரக்கூடிய பணம் சார். ஷேர் மார்க்கெட் பொதுவா இருக்கு, அதை வந்து தர்மத்துக்கு செலவு பண்ண வேண்டியது அவசியம். 11ஆம் அதிபதியை வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்னா ரொம்ப மெயினா பார்த்துட்டு ஷேர் மார்க்கெட்ல இறங்குறது நல்லது. இதுதான் இப்ப நம்ம சில பேர் சொல்லுவாங்க குரு ஹோரை, சந்திர ஹோரை, இது மாதிரி நல்ல நேரத்துல தான் சார் நான் எடுக்கிறேன், புதன் ஹோரையில தான் ட்ரேட் பண்றேன், இது சரியா அப்படின்னா அதுதான் நான் சொல்றேன். அதனுடைய அப்ராக்சிமேஷனா வந்து அது இருக்கு. நம்ம போறது அக்யூரேட் லெவல்ல. வடவழியில் வண்டி நிக்கிறதுக்கும் வடவழியில இந்த சாலையில இந்த இடத்துல இந்த கோணங்கள் நிக்குதுன்றது. ஆமா. ஸோ அதை நம்ம 11th லார்டை பண்ணோம்னா அது லாபத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி நம்ம அந்த 11th லார்டை வச்சு ஒரு முகூர்த்தத்துல வச்சுட்டு நம்ம வந்து ப்ராஃபிட்டை பத்தி நினைக்கிறது ரொம்ப உத்தமம். 11ஆம் வீடு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அபிலாஷிகள் நிறைவேறும். சரி சார், இப்போ 11ஆம் அதிபதி எங்க வச்சாலுமே நம்ம நினைச்சதெல்லாம் நான் வந்து இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவேனா, நான் அமெரிக்கா ஜனாதிபதி ஆயிடுவேனா, இந்த மாதிரி எல்லாம் சில பேர் நினைக்கலாம். அது உங்களோட சப்கான்சியஸ் மைண்டே நோன்னு சொல்லிடும். இப்ப நம்ம ட்ரேட் போறோம், நமக்கு அது ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். மார்க்கெட் மேலே ஏறுதா, கிளியர் ஏறுதா, சரி நம்ம இந்த இடத்துல ஒரு என்ட்ரி இருக்கணும். ஸோ அப்போ வந்து சப்கான்சியஸ் மைண்ட் வில் ஹெல்ப் யூ. சரி, இதுல வந்து பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கும்போது நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட் அதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்மளுடைய அந்த முகூர்த்தம் வந்து சித்தியாகும் நல்லா. அந்த மாதிரி மீன ராசிக்கு மீனம் வந்து 11ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதி. அப்ப மீனத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த லாபம் வந்ததும் இதே மாதிரிதான் செலவு பண்ணணும். அதே மாதிரி இந்த சொல்லுவாங்க ஷேர் மார்க்கெட்ல வந்து சிஇபின்னு 2 இருக்கு. அதாவது மார்க்கெட் ஜெனரல் மார்க்கெட் கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொன்னா பிஇல பை பண்ணணும், ஜெனரல் மார்க்கெட் மேல போச்சுன்னா சிஇல பை பண்ணணும்னு இருக்கு. இப்போ அந்த மாதிரி டயத்துல பிஇல போய் பை பண்ணலாம், மார்க்கெட் இறங்கும்னு பெட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பிளானட்டரி இது இருக்கு. இப்போ சந்திரன் இதெல்லாம் வந்து மார்க்கெட்டை வந்து பெரும்பாலும் கீழ் நோக்கி இருக்கக்கூடியது. அதுலேயும் செவ்வாய் இருக்கக்கூடிய காலத்துல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டை வந்து செவ்வாயுடைய சப்ளாட்டெல்லாம் மார்க்கெட்டை கீழே இருக்கும். குரு வந்து பெரும்பாலுமான மார்க்கெட்டை வந்து வக்கரகதி இல்லாத காலங்கள்ல மார்க்கெட்டை மேலே ஏற்றுறதுக்கான சூரியனும் அப்படிதான். மாதம் வந்து சூரியனுடைய ஆரம்ப நாட்கள்ல வந்து சூரியன் வந்து என்னவாருன்னா மார்க்கெட்டை மேலே இழுத்துட்டு போறதுக்கு தான் அந்த லக்னத்துக்குள்ள நுழையும் போது உண்டாகும். அதே மாதிரி சுக்கிரன் அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு ஜென்ரலா நீங்க ஒரு அசம்ஷன்ல இருப்பீங்க. மார்க்கெட்டு அதுக்கு நேர் ஆப்போசிட்டா நடக்கும். சுக்கிரனுடைய வந்து என்னன்னா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் பண்றது. இப்ப இது மாதிரி புத்தகங்கள் நிறைய இருக்கு. இது இங்க வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய சந்தை முறைகள்லையும் ஜோதிட முறையை படிச்சுட்டு போய் பெரிய அளவுல பிரபலியமானவர் வந்து கேன். அப்ப அந்த மெத்தடு அது ஒரு மெத்தட் இருக்கு. இப்ப நீங்க எந்த மெத்தடை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அவங்க இப்ப சில ஜோதிடர்கள் வந்து அதை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. நாங்க வந்து மார்க்கெட்டுல அதெல்லாம் பண்ணோம், அவங்களாம் ரிசர்ச் பண்ணி அது வேலை செய்தெல்லாம் பார்த்துட்டு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி சொல்லி கொடுக்குறாங்க, அதெல்லாம் செய்யறாங்க. அந்த மெத்தடை நம்ம ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணோம்னா நீங்க அவர் என்ன ரூல் சொல்றாரோ அந்த ரூலை தான் ஃபாலோ பண்ணணும். எல்லாத்தையும் போட்டு நீங்க ஏன்னா அவர் வந்து காலகாலமா உட்காந்து ஒரு ரிசர்ச் பண்ணி வச்சிருப்பாரு, அடிச்சு தூக்கி ஆகணும் நம்ம அப்படின்னு சொல்லி. அப்ப அவரோட அந்த இதுனா அவருடைய அந்த மெத்தட்ல அவருடைய ரூல் என்னவோ அதை ஃபாலோ பண்ணணும். நீங்க இல்ல வேற ரூலை நான் ஃபாலோ பண்ணி இதையும் அதையும் மிக்ஸ் பண்ண பாக்குறேன்னா அது வந்து ஒரு ட்ரையல் வெர்ஷன் தான். அது வந்து நீங்க வந்து உங்களுடைய ஒரு இதுலதான் பண்றீங்க, ரிஸ்க்ல பண்றீங்க, ஓன் ரிஸ்க். அதாவது அதுக்கப்புறம் அந்த ஜோதிடர் அதை சொன்னாரு சரியா அது இல்ல அப்படி சொல்றதுக்கு இல்ல. இதுல பெரிய டவுட் எனக்கும் வரும், நம்ம உறவுகளுக்கு வரும்.
இது வந்து எந்த ராசிக்காரனும் பண்ணலாமா இல்ல எல்லா நேரத்திலும் பண்ணலாமா? இப்ப எனக்கு சனி அஷ்டமச்சனி ஓடிக்கிட்டு இருக்கு, இப்ப நான் பண்ணலாமா? இல்ல 7.5 சனி ஓடிக்கிட்டு இருக்கு, நான் பண்ணலாமா? இல்ல குரு வந்து பயிற்சியா இருக்காரு, இப்ப நான் பண்ணலாமா அப்படின்னு நிறைய சந்தேகம் ஓடிக்கிட்டு இருக்கோம். சரி, இதற்கும் யாருக்கும் சம்பந்தம் இருக்கா இல்ல முகூர்த்தத்தை மட்டும் பார்த்தா போதுமா? அதாவது அடியனை பொறுத்த வரைக்கும் இந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனி, செவ்வாய் தோஷம், இதுக்குள்ளெல்லாம் அதெல்லாம் நான் ரிலே பண்றதே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு நான் நிறைய இதுல சொல்லியிருக்கேன். அவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து முதல்வரானதும் இந்த அர்த்தாஷ்டம சனி, அஷ்டமத்து சனி காலங்கள்ல அவர் முதல்வர் ஆகியிருக்காரு. ஜெயலலிதா அவர்கள் வந்து அவங்க சிஎம் அவங்க ஆனதும் அதுவும் அந்த மாதிரி. நம்மளுடைய இன்றைய பிரதமராக இருக்க அவர் மோடி, அவருக்கு 7.5 தான் பிரதமர் பதவி கிடைச்சிச்சு. இப்படி நிறைய இருக்கு. இப்ப இது என்னன்னா ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு இம்பாக்ட் வந்து என்னன்னா, எல்லாரும் வந்து இந்த 7.5 சனினா என்னவோ நடந்துரும், 7.5 சனினா என்ன நடந்துரும் இப்படியே நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த 7.5 சனிங்கிறது 7.5 வருஷ பீரியட். இப்போ ஒவ்வொருத்தனுடைய 7.5 வருஷத்தெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வேற வேற தசாபுத்தி நடந்திருக்கும். 7.5 நடந்திருக்காது, ஆனா அவர் கஷ்டப்பட்டு இருப்பாரு. 7.5 ஒண்ணு நடந்திருக்காது, கஷ்டப்பட்டு இருப்பாரு. இப்ப சில சமயம் பாத்தீங்கன்னா என்ன ஜோசியக்காரங்களாம் நல்லா தான் எழுதுனாங்க, ஆனா எனக்கு நல்லதே நடக்கலையப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து நல்ல திசை தானே நடந்திருக்கு, 7.5 சனி இல்ல, ஆனா அவருக்கு ஏன் கெடுதல் நடந்துச்சு? அவங்களுக்கு 7.5 சனி காலங்கிறது நீளமா இருக்கு. அந்த காலத்துல நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் மறந்துடுறாங்க. கல்யாணம் நடந்திருக்கும், வீடு கட்டியிருப்பாரு, அவர் என்ன ஆசைப்பட்டாரோ அந்த இடத்துக்கு போயிருப்பாரு. எல்லாமே அந்த 7.5 சனியில தான் நடந்திருக்கும். வேலை கிடைச்சிருக்கும். இவர் வந்து வேலை போனதை பத்தியே ஞாபகம் வச்சிருப்பாரு. இவர் வேற ஒரு இடத்துல வேலை செஞ்சிருப்பாரு பாருங்க, அதுவும் 7.5 தான் கிடைச்சிருக்கும். அடுத்தது வந்து இவருக்கு காலில் எனக்கு அடிபட்டுருச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாரு. பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து வேற ஒரு சுபமான காரியங்கள் நடந்திருக்கும். வீட்டுல வாழைக்கன்று நட்டுறதுல ஆரம்பிச்சு வீட்டுல சுப காரியங்கள்லாம் நடந்திருக்கும். இதெல்லாம் மறந்துடுவாங்க. இது ஒரு சைக்காலஜி, ஹியூமன் சைக்காலஜி. என்னன்னு கேட்டீங்கன்னா, தனக்கு நேர்ந்த ஒரு கஷ்ட சூழ்நிலைகளை தான் வந்து இப்ப எப்படின்னா சார், நான் ஈஸியா ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றதை விட என்னை எல்லாரும் தடுத்தாங்க, என் காலை வாரினாங்க, அப்படின்னு நான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் சைக்கலாஜிக்கலா ஒரு மனுஷனுக்கு ஒரு இது இருக்கு. அப்ப இந்த 7.5 சனி என்னை வந்து நான் நல்லா இருக்கேன், எனக்கு அந்த நடந்துச்சு இது நடந்துச்சு அப்படின்னு சொல்றதை விட வந்து ரொம்ப கஷ்டம்பா அப்படின்னு நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதுல ஒரு உள் ஆறுதல் அவங்களே உளவியலா இருக்கு. நம்ம அவருக்கு கிட்ட நீங்க திருப்பி ஒரு கேள்வி கேளுங்க, 7.5 உங்களுக்கு என்னென்னலாம் நல்லது நடந்தது அப்படின்னு கேளுங்க. ஒருத்தருக்கு வந்து அவருக்கு காலில் அடிபட்டு அவருக்கு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. சனி வந்து கால் சொல்றது ஜென்ரலா அடிபட்டுருச்சு. 7.5 சனி வந்துச்சு, எனக்கு காலில் அடிபட்டுருச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு 100 ஜோசியர் அவர்கிட்ட வந்து போன இடத்துல எல்லாம் உனக்கு காலில் அடிபட்டுருன்னு ஜெனரலா சொன்னது. இவர் அதை உள்வாங்க ஆரம்பிச்சாருன்னா அதோட இம்பாக்ட் இருக்கும். இப்ப 7.5 சனியுமே அவர் சும்மா இருந்தாருன்னா இல்ல, அவருடைய ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டாரு, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிருக்காரு. அந்த ரிட்டையர்மெண்ட் காசுல எல்லாமே வாங்கி இப்ப இந்த சுபமான விஷயங்கள் நடந்திருக்கு. ஆமா சார் அப்படிங்கிறாரு. அப்புறமா இது ஏன் உங்கள்கிட்ட பர்டிகுலர் அந்த கேள்வி கேட்டேன்னா, உங்கள் ஜோதிடத்தை ஒரு ஜோதிடர் பார்த்து ராகு திசை ஓகே பரவாயில்ல, எங்கேயோ ஓடுறீங்க, குரு திசை ரைட்டு நடக்கட்டும், ஆனா சனி திசையில நீங்க இருக்க மாட்டீங்க, தவறிடுவீங்கன்னு சொன்னாரு. நீங்க சிரிச்சுட்டே வந்துட்டீங்க. அந்த சனி திசை தான் உங்களுக்கு பிளைட்டே வாங்க வச்சு இன்னைக்கு ஒரு விமானத்தை, அதனாலதான் உங்கள்கிட்ட கேட்கிறாங்க. அதாவது இந்த ஜோதிட சாஸ்திரங்கிறது நான் முன்னாடியே சொன்னேன், எல்லாம் கலந்தது. அதுல உளவியலும் இருக்கு, சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட் இருக்கு. நீங்க வந்து நம்ம வந்து ஒரு ஜோதிட அசுப பலனை சொல்றாரு அப்படின்னா அதை ஒரு எச்சரிக்கையா தான் எடுத்துக்கணும். உள்ள கொண்டு போகணும். அதை உள்ள கொண்டு போயிட்டு நீங்க அதையே சீவ் பண்ணக்கூடாது. மனசுக்குள்ள போட்டு அதையே நீங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அது வெளியில நடக்க ஆரம்பிச்சிடும். நீங்க அதுக்காக அதை ஒதுக்கிட்டு போகணும்னு அர்த்தம் இல்ல. ஒரு ஜோதிடர் நல்லதையும் சொல்லணும், கெட்டது இருக்கு அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை எல்லாம் கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஆனா இங்க வந்து எச்சரிக்கை ரொம்ப உள்வாங்கி அதையே நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆகிக்க கூடாது. அப்புறம் அந்த ஜோசியமே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடும். அதுக்கு பதிலா என்ன அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் வழி என்ன செய்யலாம் அப்படிங்கிறது, செலவில்லாம என்ன செய்ய முடியுமா? எனக்கு தெரிஞ்சு நிறைய ஜோதிடர்கள் வந்து ஒரு பையன் வேலைக்கு போறேன்னு கேட்டாலே அவங்க காசு வாங்க மாட்டாங்க. இப்ப நான் வந்து இது வரைக்கும் கடவுள் அனுகிரகத்துல காசு வாங்கல, யார்கிட்ட வாங்க போறதும் இல்லை. ஆனா எனக்கு தெரிஞ்ச நிறைய ஜோசியர் இருக்கு, நிறைய பேர் வந்து ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, ஒரு பையன் கேட்கறான், சார் எனக்கு எப்ப வேலை கிடைக்குன்னா அந்த இது காசே வாங்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஜோதிடத்துல இப்ப 7.5 சனியை பார்த்து நீங்க பயப்பட வேண்டியது இல்லை. எந்த ஜோதிடர் சொன்னாலும் ஆல்ட்ரேஷன் மெயினா உங்களுக்கு 7.5 நடக்குதா, அற்புதமா அதுல இருந்து ரிலீஸ் ஆகுறதுக்கு என்ன வழி அப்படின்னா, அந்த சாட்டனுக்கு நீங்க உங்களோட எஃபர்ட்டை போட்டுக்கிட்டே இருங்க, பாசிட்டிவ் எஃபர்ட்.
சனிக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா நீங்க எஃபர்ட் போடுறீங்களான்னு பாரு. அதே மாதிரி யாரையும் அவமானப்படுத்திடாதீங்க. இந்த 7.5 சனி காலத்துல அவங்கதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ற சூழ்நிலையை உருவாக்கிடுவாங்க. நீங்க யாரையெல்லாம் போய் நீங்க வந்து ஏதோ ஒரு அவமானப்படுத்தியோ மட்டமாவோ நீங்க நினைச்சீங்கன்னா 7.5 சனிக்கு முன்னாடி நினைச்சிருந்தா கூட 7.5 சனியில தான் வந்து என்ன செய்யும்னா நீங்க அவர்கிட்ட போய் உதவி கேட்கிற மாதிரி அவர் உங்களுக்கு உதவியும் செய்வார். நீங்க இந்த 7.5 சனி அஷ்டமத்து சனி சனி தசாபுத்திகள் காலங்கள்ல நீங்க யாரை வந்து தவறா நினைக்கிறீங்களோ யாருக்கு இதா பண்றீங்களோ அவரை தான் வந்து சனி வந்து அவங்க கிட்ட போய் உங்களை நிக்க சூழ்நிலையும் உங்களை வந்து அங்க இருந்தா ஹெல்ப் கிடைக்கிற மாதிரியும் செய்யும். அதனால யாரையும் தவறா நினைக்க வேண்டியதில்லை 7.5 சனி காலத்துல. அதே மாதிரி நமக்கு கீழே 7.5 சனி காலத்துல கடனை உடனாவது வாங்கி உடனடியா நமக்கு வேலை பார்க்குற ஆளுக்கு செட்டில் பண்ணிடணும். வீட்டுல ஏதோ ஒரு சண்டை சச்சரவு வந்துருச்சு, தட்டை ஏற்றுறது, காலத்துக்கு எட்டி உதஞ்சிடாது, அது அப்படியே ரிவர்ட் ஆகி வந்துடும். இதெல்லாம் வந்து 7.5 சனியில நீங்க இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணிட்டீங்க. எஃபர்ட்டை மட்டும் விடவே விடாதீங்க. சனிக்கு ரொம்ப பிடிச்சது எஃபர்ட். இப்ப எதுக்கும் சொன்ன கம்பேரிட்டிவ்லி இந்த ஜூபிட்டர் வந்து என்ன செய்யணும், உடனே காசு கொடுக்கும், முன்னாடியே காசு கொடுக்கும், அதிகமா காசு கொடுக்கும். சனி வந்து நீங்க என்ன உழைக்கிறீங்களோ வெயிட் பண்ணி காசு கொடுப்பாரு. குரு எவ்வளவு கொடுப்பாரோ அந்த அளவு சனி காசு கொடுப்பாரு. இப்ப எனக்கு கடக லக்னத்துக்கு எனக்கு இதே மாதிரி சனிங்கிறதுனால மாரக கண்டம் உனக்கு உண்டு, நீ இறந்து போயிருவ. ராகுல சொன்னா குருதசை சுமாரா போகுது, குருதசை போச்சு, சனியில போயிடுவ அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா அந்த சனியில தான் எனக்கு முழுமையா எனக்கு எல்லாமே கிடைச்சிச்சு. எனக்கு வந்து நினைச்ச அபிலாஷைகள் அத்தனை நடந்துச்சு, நான் நினைத்த அனைத்துமே நடந்தது. என்ன இதுக்கு இத்தனைக்கும் எனக்கு 7.5 எல்லாம் நடந்துச்சு அந்த டைத்துல. ஏன்னா இந்த 7.5 சனி அர்த்தாசிரம சனி எல்லாம் வந்துச்சு அப்படிலாம் கூட. அதே மாதிரி இப்ப 7.5 சனி நடக்கக்கூடிய காலங்கள்ல எனக்கு தெரிஞ்சு பல பேர் கோடீஸ்வரர் ஆயிட்டாங்க. யாருக்கு 7.5ன்னு இவங்க சொல்றாங்க. இப்ப இன்னொன்னு நான் உங்களுக்கு ஒரு ஜாதகம் ஒண்ணு சொன்னேன் இல்லையா, சிம்ம லக்னம் 7ல சந்திரன் சொன்னேன். சிம்ம லக்னத்து 7ல சந்திரன், அவர் வந்து கும்ப ராசிக்காரர். அவரு இன்னைக்கு இப்ப 7.5 தானே நடக்குது, அவர் நல்லா இருக்காரு. கூப்பிட்டு ஃபிளைட்ல கூப்பிட்டு பார்க்கறது 5 ஸ்டார் ஹோட்டல்ல உட்கார வச்சு. அதே மாதிரி நீங்க திருப்பி சனி எனக்கு கெடுதல் பண்ணும் சொன்னா நீங்க உங்களுடைய மைண்டுக்குள்ளேயே அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதை திருப்பி இந்த 7.5 சனினால உனக்கு அப்படியே இப்படி போற. என்ன மாதிரி ஜோதிடர்கள் வந்து இன்னொன்னு என்னன்னா சில பேர் வந்து நமக்கு இப்ப 7.5 நடக்குது, இந்த ஜோசியர் அதை சொல்லவே இல்லையே, அப்ப உங்களுக்கு ஜோசியமே தெரியாது சொல்லிருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அது வேற இருக்கு. அதனால சில ஜோசியர் வந்து 7.5 சனி நடக்குது கவனமா இருங்க அப்படின்னு 2 இது பண்ணாங்க. 7.5 சனியில கவனமா இருக்கணும். எல்லாமே ஸ்லோ ப்ராசஸிங்கா இருக்கும். ப்ராசஸ் வந்து ஸ்லோவா இருக்கும். அதுக்குதான் அதிக எஃபர்ட் போடும். அது எண்ட் ஆஃப் த டைம் வந்து உங்களுக்கு அந்த 7.5 சனியுடைய காலங்கள் குறைய அந்த டிகிரி அந்த நகர்ந்து போக என்னாங்கன்னா நீங்க போட்ட எஃபர்ட்டுக்கான முழு பலனும் வரும். ₹1 குறைக்க மாட்டேன். உங்களோட எஃபர்ட்டுக்கு ₹1 குறைக்க மாட்டேன். முடிஞ்சா கூடுதலா கொடுத்துட்டு போவாரு. ஆமா, தேவை என்ன? முயற்சி. சும்மா 7.5 சனி வந்துருச்சுன்னு புலம்பவே கூடாது. சரி, 7.5 சனி இப்போ ஒருத்தர் அதை கேட்பாங்க, சார் எனக்கு 7.5 சனி நடக்குது, நான் முதலீடுகள் செய்யலாமா, பணம் புது கம்பெனி ஆரம்பிக்கலாமா, எனக்கு 7.5 சனி நடக்குதுங்கிறாங்க, புது கம்பெனியெல்லாம் நான் ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு. அதுக்கு தான் நான் வந்து என்னுடைய ஃபேஸ்புக்கில் எடுத்து போட்டிருக்கேன். பில் கேட்ஸ் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 50 கம்பெனி, அந்த ஓனர் எல்லாருக்கும் 7.5 நடக்கும்போது தான் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப நீங்க உதாரணத்துக்கு இந்த ரிலையன்ஸ் அந்த இது இவங்களோடது எப்ப வந்து அவர் இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்கு, ஜியோவோடது நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு 7.5 நடக்கும்போது 12 அதே மாதிரி எலான் மஸ்கோடது நீண்ட கால லாபத்தையும் நீண்ட கால முதலீட்டையும் குறிக்கும் கிரகம் யாரு அப்படின்னா சனி. இன்னைக்கு இன்ட்ராடே பண்றேன், இன்னைக்கு காலையில ப்ராஃபிட் பண்ணிட்டு நான் கடையை முடணும்பா அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் இந்த சந்திரன் தான். சந்திரனை ஃபாலோ பண்ணணும். நான் லாங் டேர்ம் போட போறேன் அப்படின்னா நீங்க 7.5 பத்தி எல்லாம் கவலைப்பட வேணாம். 12 இருக்கக்கூடிய சனி நகர்ந்து 2வது வீட்டுக்கு போகும்போது நீங்க போட்ட காசை 4 மடங்கா திருப்பி தருவார். அருமை. ஏன்னா 2வது வீடு வந்து தனஸ்தானம். சனி இருக்கக்கூடிய இடம் விருத்தி, சனி இருக்கக்கூடிய இடம் வந்து விருத்தி. அப்ப இந்த முதலீடு செஞ்சது அங்க 12வது வீட்டுல ஜென்மம், அடுத்து 2க்கு வரும்போது பெரிய தொகையா கையில கொண்டு வந்து கொடுப்பாரு. பல கம்பெனிகள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரைட் டைம் வந்து 12th கோர்ஸ். ஏன்னா விரயம்னு சொல்றது, விரயம்னு மட்டும் அந்த இடம் கிடையாது. 12ஆம் இடம்ங்கிறது விரயம் மட்டும் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட்னு வச்சிருக்காங்க. 12வது விரய இன்வெஸ்ட்மெண்ட். அந்த இடத்துல நம்ம ஒரு 7.5 சனி நடக்குது அப்படின்னா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமா. ஏன்னா இந்த கலக்கம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். பேச்சை கேட்டதும் உங்களுக்கு ஆர்வம் வந்துடும். இவ்வளவு தூரம் நீங்க சொல்றீங்க,
ஒரு டீடைல் இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி ஆ. ஒரு ஷேர் மார்க்கெட்லயோ இல்ல பணம் சார்ந்த விஷயங்களையோ எந்தெந்த மூத்தத்துல போடணும் இவ்வளவு விஷயம் சொல்லியும் கூட ஏழரை சனி நடந்தாலும் சரி, அசமத் சனி நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, நடக்கலனாலும் சரி, வருடா வருடம் பல மக்கள் போய் சம்பாரிச்ச பணத்தை பூரா 1 லட்ச ரூபா கட்டினா 10,000 ரூபா தர்றோம், 1 லட்ச ரூபா கட்டினா 15,000 ரூபா தரோம்னு சொல்லி போட்டுக்கிட்டே இருக்காங்களே. இது ஏன் நடக்குது? இது சரியா? இது இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஜோதிட ரீதியான காரணம் வந்து ஜனன ஜாதகத்தோட காரணம். ம். பண இழப்புகள் ஏற்படுறதுக்கு வந்து